எனக்கு அருமையானவர்களே, தெய்வத்தின் உதவியை எப்படி பெறுவது? எப்படி எல்லாமல்ல இறைவனுடைய உதவியை உங்கள் வாழ்வில் பெறுவது? ஆண்டவன் சொல்லுகிறார் ஏசாயா 41:13, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கையை, வலது கையை பிடித்துக் கொள்கிறேன். நீ கீழே விழாதபடி, நீ தள்ளுண்டு போகாதபடி உன் கையை நான் இறுக பிடித்துக் கொள்ளுகிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். அதாவது நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு உதவி செய்கிறேன். சங்கீதம் 46 வாசிக்கிறோம். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கிறது. அதன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார். அது அசையாது. ஏனென்றால் அதிகாலையில் தேவன் அதற்கு உதவி செய்கிறார், அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், அதிகாலையில் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார். இன்று இப்பொழுது உதவி செய்வார். நீங்கள் தள்ளுண்டு விழுவதில்லை, உங்கள் கையை இறுக பிடிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அநேக இடங்களில் ஹெல்ப் டெஸ்க் என்று ஒன்று போடப்பட்டிருக்கும். உதவிக்கான ஒரு மேஜை, உதவிக்கான ஒரு இடம். ஆனால் அநேக முறை நம்ம போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் நிற்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. யாராவது இருந்தால் கூட 2 பேரை அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் அக்காம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வர்றவங்களுக்கே ஏதோ சொல்லி அவங்கள அனுப்பணும். இங்கேயும் அங்கேயும் காமிப்பாங்க, இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் குறை கண்டுபிடிச்சி இது உங்கள்கிட்ட இல்லை அதனால உதவி செய்ய முடியாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. இப்படி தான் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கோ ஆண்டவர் இயேசுவே அந்த ஹெல்ப் டெஸ்கில் இருக்கிறார். அவரே நின்றுட்டுருக்கார். ஏன்டா மாமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நீ சுமந்தது போதும், உன்னால சுமக்க முடியலம்மா, ஏன்டா வா, உனக்கு நான் உதவி செய்வேன், என்று இயேசுவிடம் வந்திருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து உங்களை பார்த்து சொல்கிறார். எபிரேயர் 4:16, உனக்கு நான் இரக்கத்தை கொடுக்கும், உனக்கு சகாயம் பண்ணவும், ஏற்ற காலத்தில் சகாயம் பண்ணவும் நான் கிருபாசனம், அதாவது கிருபையின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேன். த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சிங்காசனம். ஆண்டவர் உட்கார்ந்திருப்பது கிருபையின் சிங்காசனம். நம்மை குற்றப்படுத்தும் சிங்காசனம் அல்ல, நம்மை கேவலப்படுத்தும் சிங்காசனம் அல்ல, நம்மை தள்ளிவிடும் சிங்காசனம் அல்ல, நம்மை அழிக்கும் சிங்காசனம் அல்ல. இயேசுவின் சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம். நமக்கு இரக்கத்தை காண்பிக்க, என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இரக்கத்தை காண்பிக்க, திரும்பவும் அவரிடம் சேர்த்துக்கொள்ள அவர் கிருபையின் சிங்காசனத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறார். அதோடு கூட சகாயம் பண்ணும் சிங்காசனம், உதவி செய்யும் சிங்காசனம். உங்களுக்கு இன்று உதவி செய்ய இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் ஏன் வீற்றிருக்கிறார்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. சங்கீதம் 121:1-2 வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவருடைய சிங்காசனம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதிகாரமுள்ளவர் உட்கார்ந்திருக்கும் சிங்காசனம். அங்கிருந்து எனக்கு உதவி வரும். உலக பிரகாரமான ஒரு மனிதனுடைய ஆர்டர் மூலமாக மட்டுமல்ல, சர்வ வல்லவர் எதையும் செய்ய வல்லமுள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர் சிங்காசனத்திலே சகாயம் செய்யும்படியாக உங்களுக்காக உட்கார்ந்திருக்கிறார். அதிகாரத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். எதையும் அவர் உங்களுக்கு செய்வார், எல்லாவற்றையும் உருவாக்குவார்.
இன்னும் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு உதவி செய்வாரா? என்னை குற்றப்படுத்துவாரா? இயேசுட்ட போனா, கடவுள்கிட்ட போனா எனக்கு தண்டனை வந்துருமோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 10:13 கூறுகிறது, அவர் உங்களது தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் அவர் உருவாக்குவார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உருவாக்குவார். அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டார். உங்கள் பாவத்திலிருந்து, குறையிலிருந்து, தண்டனைக்குரிய காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அவர் தமது இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி ஒரு புது வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். அதன் பிறகு உங்களுக்கு சகாயம் வரும், பாக்கியம் வரும், உதவி வரும், இறைவனுடைய உதவி வரும். எல்லாவற்றையும் புதிதாக அவர் உருவாக்குவார். இந்த அருளை ஆண்டவர் என்று உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் நமக்காக இன்றும் மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தமது இரத்தத்தை நம் ஒவ்வொருவர் பாவம் நீங்கும்படியாக சிந்தியிருக்கிறார். அதே இரத்தம் எபிரேயர் 12:24 படி நமக்காக வேண்டுதல் செய்கிறது. நன்மையானவைகளை எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கும்படி இயேசுவின் இரத்தம் நமக்காக வேண்டுதல் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிறது. அவரிடம் வரும்பொழுது அந்த வேண்டுதல்களை நாம் கேட்கிறோம். நமக்கு எப்படி ஜெபம் செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறோம். ஆனால் இயேசுவின் இரத்தம் நமக்காக மன்றாடுகிறது. நான் என் பிள்ளைக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், இந்த பாக்கியமெல்லாம் நீர் தீர்மானம் பண்ணி இருக்கிறீர் என் பிள்ளைக்கு கொடுக்கும்படி, தாருமையா 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 என்று மன்றாடுகிறார். அதை கேட்டுதான் நமக்கே தெரிகிறது, ஓ இந்த பாக்கியம் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரோ, இதற்காக இயேசு தமது ரத்தத்தை சிந்தி இன்றும் இயேசுவின் ரத்தம் உயிரோடு இருந்து எனக்காக மன்றாடுகிறதோ என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எவ்வளவு அன்பு பாருங்கள். தைரியமா இருங்க, உங்களுக்கு ஆண்டவன் உதவி செய்வார். ஏனென்றால் இயேசு தமது ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். அதுதான் இயேசுவின் சிங்காசனம். அப்படிப்பட்ட சிங்காசனம் தான் அவருடைய சிங்காசனம். இன்று ஆகவே நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக இயேசு உங்களுக்காக வேண்டிக் கொள்கிற பாக்கியங்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கவலைப்படாதிருங்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஏசப்பா, உமது பிள்ளைகள் அழிக்கப்படாதபடிக்கு உம்முடைய உதவியை பெற்று வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படி இன்று அவர்களை ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. அவர்களுக்கு உரிய பாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் அந்த ரத்தம் சொல்லி 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 ஜெபம் செய்கிறதே, அந்த பாக்கியத்தை எல்லாம் அவர் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். தீங்கு நாளில் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை விடுவித்து தப்பித்துக் கொள்ளும் வழியை உண்டாக்கி அவர்களை உயர்த்தி வையும், கனம் பண்ணும். ஆசீர்வாதம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.